Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மக்களிடம் எடுத்து கூறி சமூக நீதியை பாதுகாப்பதற்கும் மாநில சுயாட்சி கொள்கையை லட்சியத்தை பாதுகாப்பதற்கும் இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டுமெனில் கூட்டாட்சி தத்துவம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் மக்களிடத்தில் வாக்காளர் பெருமக்களிடத்தில் இதனை சொல்லி திராவிட முன்னேற்றக் கழக அரசை தொடர்வதற்கு உங்கள் நல்ல ஆதரவை வாக்குகளை வழங்க வேண்டும் என்ற முறையில் பிரச்சாரத்தை முன்னெடுப்பது என்று நான் யோசித்து வைத்திருக்கிறேன். பிரச்சாரம் தான் சொல்லிட்டேன். இது மைய கருத்து அவ்வளவுதான். அது அங்கங்க கூட்டங்களுக்கு போகும்போது தானே சொல்லணும். அதிமுக வந்து தனி சின்னத்துல போட்டியிடுறது அப்படின்றது பெரும் அவசியம். நிர்வாகிகளாம் சீர்காழி தொகுதியில தனி சின்னம் அப்படின்ற ஒரு தேர்வு அங்க போட்டியிடுறதுக்கான அந்த ஒரு தேர்வு இல்ல வியூகம் என்ன? இல்லை வந்து சமூக நீதியிலே மிகுந்த அதிலே எங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் இயக்கம். ஆகவே அந்த தனி தொகுதியில் சமூக நீதி பெற வேண்டிய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற வகையில்தான் அந்த தொகுதியிலே நாங்கள் தனிச்சின்னம் எந்த தொகுதிக்கு கேட்பதுங்கிற போது சீர்காழி தனி தொகுதியிலே தனி சின்னத்தில் மதிமுகவுக்கு தேர்ந்தெடுக்கின்ற சின்னத்தில் போட்டியிடுவதற்கு முடிவு செஞ்சிருக்கோம். சார், இப்போ மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கீங்க. ஆளக்கூடிய திமுக கூட்டணியில் இருந்தாலும் 4 முனை போட்டி நிலவரதா சொல்லப்படுது. ஸ்தலம் எப்படி இருக்கு? உங்களுக்கான அந்த போட்டி எப்படி? நான் 1967 பொது தேர்தலிலிருந்து அத்தனை தேர்தல்களிலும் ஒரே ஒரு தேர்தலில் தான் நாங்கள் புறக்கணித்தோம். அத்தனை தேர்தல் களங்களிலும் நான் முன்னணியிலிருந்து பிரச்சாரம் செய்தவன். அதன் காரணமாகவே டாக்டர் கலைஞர் அவர்களால் திமுக கழகத்தினுடைய தேர்தல் பணி செயலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இடைத்தேர்தல் களங்களில் நான் முன்னணியில் நின்று போராடியதன் நிலைமையை எண்ணித்தான் நான் எதிர்பார்க்காமலே எனக்கு அந்த வாய்ப்பை தலைவர் அவர்கள் கொடுத்தார்கள். வேட்பாளர்களை தேர்வு செய்கிற காலத்தில் கூட இந்த எளியவனை வலது பக்கத்திலும் இடது பக்கத்தில் கழக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அண்ணன் அன்பழகன் அவர்களை உட்கார வைத்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு நேர்காணலில் கேள்விகள் தொடுப்பதற்கு கூட என்னை அழைத்து நீயே கேட்பா வர்றவங்க விண்ணப்பம் போட்டவங்க கிட்ட என்று வாழ்க்கையில் மறக்க முடியாத அவர் அருகிலே அமர்ந்து போட்டியிட விரும்புகிறவர்களிடம் என்னென்ன வினாக்களை தொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று எனக்கு தெரியும். அந்த வகையில் அந்த அனுபவமும் எனக்கு கிடைத்தது. ஆகவே தேர்தல் களங்களில் இடைவிடாது இடைத்தேர்தல்களெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நான் இருந்த காலங்களில் இடைத்தேர்தல்களில் அந்த தேர்தல் களத்தினுடைய திமுக கழகத்தினுடைய முதல் வரிசையினுடைய பட்டாளத்தினுடைய முதல் ஆளாக நான் நின்று பணியாற்றியிருக்கிறேன். ஆகவே தேர்தல்களில் தனிப்பட்ட விமர்சனங்களை மற்றவர்களை பற்றி ஏதாவது தரக்குறையான விமர்சனங்களை யாரும் எல்லோருமே தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இப்பொழுது அடிக்கடி பத்திரிகைகளிலே அவர் இவ்வளவு மோசமாக பேசினார் வழக்கு போட வேண்டும் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. அது கருத்துக்களை சொல்லி திட்டங்களை சொல்லி அல்லது இந்த திட்டங்கள் சரியில்லை என்று சொல்லி
அரசியல் இந்த தவறுகள் என்று சொல்லி இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்யலாம் எதிர்க்கட்சிகள். எங்கள் தரப்பில் இருந்து பேசுகிற பொழுதும் திட்டங்களை சாதனைகளை சொல்லி பேசலாம். எந்த வகையிலும் தனிப்பட்ட கட்சி தலைவர்களை பற்றி கூட தனிப்பட்ட நபர்களை பற்றி அவர்களை விமர்சித்து பேசுவது என்பதை நான் தவிர்த்துக் கொள்கிறவன். நான் அப்படிப்பட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட மாட்டேன். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தேர்தல் களத்துல அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். குறிப்பா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் சந்திக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்கள்ல அரசு சரியான நடவடிக்கை எடுக்கல, செயல்படலைங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாரு. இதுக்கு நீங்க எப்படி களத்துல பதில் சொல்ல போறீங்க? அரசாங்கத்தை பற்றி விமர்சிக்கணுங்கிறவர் தான் எப்படியாவது போட்டியில் ஜெயிக்கணுங்கும் போது அவர் சொல்லத்தான் செய்வார். பிறகு பாராட்டியா பேசுவார்? அவர் ஏதாவது சொல்லுவார். அவர்கள் காலத்தில் இதைவிட மோசமான சட்டம் ஒழுங்கு, இதைவிட மோசமான நிலைமையில் இருந்தது. ஆக புள்ளி விவரங்களை எடுத்து வைக்க ஆரம்பித்தால் அதுக்கு சரியான புள்ளி விவரங்களை தருவதற்கு நாங்கள் சித்தமாக இருக்கிறோம். அதாவது இலவசங்களை மக்கள் எதிர்பார்க்கின்ற மனோபாவம் வளர்ந்து விட்டது. பொதுவாக மக்களே, வாக்காள பெருமக்களே, பொதுமக்களை விட இலவச திட்டங்களை எல்லா இடங்களையும், இப்போ எல்லா மாநிலங்களையும் அதை பார்க்கலாம். அது ரொம்ப காலமாக வழக்கமாக இருந்துகிட்டு வருது, அறிவிக்கிறது. அது போட்டுக்கிட்டு அறிவிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு கூட போய் தேர்தல் அதிகாரியை பார்த்துருக்காங்க. சுதந்திரமா அதுல முயற்சி செய்ய முடியல. குறிப்பா அவங்க கேட்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு பிரச்சாரத்துக்கான அனுமதி வழங்கப்படாம இருக்கிறதாவும், குறிப்பிட்ட அதிகாரிகளை மாற்றணும்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில போய் பார்த்துதான் சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னாங்க. காவல்துறை என்ன பதில் கொடுத்துருக்கு? இன்னென்ன விதிகள் பின்பற்றப்படலை, அதனால் அனுமதி கொடுக்கல, வேற பாரபட்சமான முடிவு எதுவும் எடுக்கலைன்னு காவல்துறையே சரியான பதில் விளக்காதுக்கு கொடுத்துருக்கு. அவங்க கொடுத்த புகாருக்கு காவல்துறை இன்னென்ன விதிகள் படி அப்ளை பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும். அந்த விதிகள் அதில் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வராதனால கிடைக்கல. மற்றபடி கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. நாங்கள் தாராளமாக எங்கள் எல்லாருக்குமே சமமாக மதித்துத்தான் நாங்கள் அனுமதி கொடுப்போம்னு காவல்துறை தெரிவிச்சிருச்சு. அப்படிதான் நடக்கும். பாஜக தேர்தலில் தமிழகத்துல வேரூன்ற கூடாது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறீங்க. ஒவ்வொரு தேர்தலையும் பாஜகவை எதிர்த்து இங்க பெரிய அளவுல கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஆனா பெரும்பாலான மாநிலங்கள்ல பாஜக ரூல் பண்றாங்க, தொடர்ந்து 3வது முறையா மத்தியில் ஆட்சி நடத்துறாங்க. அப்படின்னா மக்கள் ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கணும். ஆனா அதுக்கு களத்தில் அப்படி நடக்கலையே சார். அதாவது ஒரு தீங்கு பரவி வருகிறது என்கிற போது அதை தடுக்கிற, எதிர்க்கிற அடிப்படை தகுதி திராவிட இயக்கத்துக்குத்தான் மற்ற எல்லோரையும் விட இருக்கிறது. அந்த கடமை எங்களுக்கு இருக்கிறது. தடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. என்னென்ன விபரீதங்கள் இவர்களால் ஏற்பட்டு வந்திருக்கின்றன. காந்தியாரையே ஒரு காந்தியார் மாதிரி ஒரு பொம்மையை வச்சு மேடையிலே சுட்டு காண்பிக்கக்கூடிய அளவுக்கு பிஜேபியினுடைய கூட்டங்களில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. படத்திலிருந்து, பெயரிலிருந்து, திட்டத்தின் பெயரிலிருந்தே அண்ணல் காந்தியடிகளினுடைய பெயரை பேரை நீக்கினாங்க. இனி போற போக்க பார்த்தா ரூபா நோட்டில் கூட காந்தியடிகள் படத்தை எடுக்க கூட முயற்சிக்கலாம். அந்த அளவுக்கு வெறி பிடித்து போய் அவர்கள் கோட்ஸே சிலையை வச்சு மாலை போடுறதும், கோட்ஸே வாழ்கன்னு சொல்றதும், இதைவிட பேர் அபாயம் ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் வேறு ஆபத்து வேறொன்றும் இருக்க முடியாது. ஆகவே அதை தடுத்து எதிர்க்க வேண்டியது கடமை. அதில் திராவிட இயக்கம் இந்தியாவிலேயே தனித்து நிற்கிறது மற்ற கட்சிகளை விட. அதனால் எங்களுக்கு கடமையும் அதிகம் இருக்கிறது. எதிர்க்க முடியும். அவர்கள் மற்ற இடங்களிலே சில இடங்கள் ஊடுருவதைப் போல இங்கே ஊடுருவ விடாமல் தடுக்க முடியும் என்ற கோமா தேக்க வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டு உள்ளார்கள். அதன்படி
திருச்செங்கோடு தொகுதியில் ஈஸ்வரன் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி தொகுதியில் நித்யானந்தன் போட்டியிடுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தேர்தல் குறித்த முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டு உள்ளார்கள். அதன்படி திருச்செங்கோடு தொகுதியில் ஈஸ்வரனும் பொள்ளாச்சி தொகுதியில் நித்யானந்தனும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திருச்செங்கோடு தொகுதியில் ஈஸ்வரன் என்பவரும் பொள்ளாச்சி தொகுதியில் நித்யானந்தன் என்பவரும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.